ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் எப்போது நம்முடைய அருகாமையிலே வந்திருப்பார். ஆண்டவராகிய தேவனை கண்டடையத்தக்க சமயத்திலே நம்ம தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அவர் எப்போது நம்ம கூட இருப்பார் என்பது நமக்கு எப்படி தெரியும் என்று ஜனங்கள் ஒருவேளை கொஸ்டின் வைக்கலாம், கேள்விகள் கேட்கலாம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று தேவனுடைய வார்த்தையின்படி அவர் உன்னை அதிகாலையிலே நீ காணும்படியாக உன் அருகாமையிலே வந்திருப்பார். அந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரை கண்டடைய தக்க நேரத்திலே ஆண்டவரை கண்டடைகிற சமயம் வரைக்கும், அவர் வாக்குத்தத்தம் தருகிற நேரம் வரைக்கும் அவரை கண்டடையத்தக்க விதத்திலே ஆண்டவரை அதிகாலையில் தேடினார். நிச்சயமாகவே அவரை கண்டடையலாம். ஏனென்றால் மானிடனாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷிக்கும் அவர் அருகாமையில் இருந்து தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆதாமும் ஏவாளையும் சற்று சிந்தித்து பாரு. ஆண்டவருடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்திலே அவர் இருந்தபோது, ஆண்டவராகிய தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இருந்தபோது, கர்த்தராகிய தேவன் அனுதினமும் குளிர்ச்சியான நேரத்திலே அவர்கள் கண்டடையத்தக்க விதத்திலே ஆண்டவராகிய தேவன் அவர்களோடு சம்பாஷணை செய்தார். அவங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஒருவருக்கொருவர் அன்பை பாராட்டி கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஆண்டவரை தேடுகிற சமயத்திலே பாவத்துக்கு அடிமைப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, அப்பொழுது ஆண்டவரை கண்டடைய அவர்களுக்கு கூடாம போயிற்று.